ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு கருகி விடாமல் வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதே கடாயில் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை குண்டு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. எல்லாமே வந்துட்டு ஒரே அளவு தான் பருப்பு எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். செவக்க வறுக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பை அதிகமாக வச்சு கருக விட்டுறாதீங்க. இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பருப்பு வந்து எல்லா பக்கமும் வறுப்படும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பருப்புமே ஒரே மாதிரி வறுப்பட்டுடுச்சு. கொள்ளு பருப்பு மட்டும் வந்துட்டு ஆல்ரெடி டார்க் கலரில் இருந்ததுனால அப்படி தெரியுது. இப்போது இந்த பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2-3 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்த பருப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் வந்துட்டு நான் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ஒரு பேப்பரில் கொட்டி நம்ம கையால் அரிசியெல்லாம் பருத்தி வைப்போம். அந்த மாதிரி பருத்தி வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது டப்பாவில் கொட்டினீங்கன்னா பொடி நமுத்துடும். இது ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் ஏர்லேயே விட்டிங்கன்னு சொன்னால் பொடி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் சுட சாதம் மதியானம் சாதம் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அது கூட இந்த பொடி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த பொடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் பவுடர் கூட. இதில் கொள்ளு பருப்பை சேர்த்துருக்கோம். அது உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தி. இது நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி தோசை கூட சாப்பிடும்போதும் சாதத்து கூட சாப்பிடும்போதும் கட்டாயம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.